வணக்கம். இன்னைக்கு பசலைக்கீரையை புளி போட்டு கடைய போகிறோம். இந்த கீரை ரொம்ப குளிர்ச்சி தன்மை உடையது. இது உடல் சூட்டை தணிக்கும். அப்பேற்பட்ட இந்த கீரையை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுதான் அந்த பசலைக்கீரை. இவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குது பாருங்க. இதனுடைய இலைகள்லாம் இந்த மாதிரி தான் இருக்குது. இது கொடி கொடியாக இருக்கும். இதில் இருக்கிற வேறு எல்லாம் நீக்கிட்டு தூசுலாம் இருந்தால் எடுத்துட்டு இதை நல்லா 2-3 தடவை நல்லா கழுவிக்கணும். இதில் மண் இருக்கும். இது தரையோட படர்ந்திருக்கிற ஒரு கீரை, அதனால இதில் மண் நிறையா இருக்கும். அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். அந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம வதக்கிக்கணும். அதுக்காக ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் விடுறேன். இதில் இந்த கீரையை எடுத்து வச்சு நல்லா வதக்கிக்கலாம். இது ஒரு நிதானமாக ஒரு 5-10 நிமிஷத்துக்கு இதை வதக்கணும். இந்த வதக்கல்ல தான் இந்த கீரை வேகணும். இப்போ இந்த கீரை புளிப்பு தன்மை உடையது. ஆனாலும் இதுக்கு எதிர்ப்புளிப்பாக கொஞ்சம் புளி சேர்க்கணும். இந்த அளவுக்கு புளி சேர்க்குறேன். இது கூடயே அதுவும் வதங்கட்டும். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் நிதானமாக இதை வதக்கி எடுக்கணும். இப்போது நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இது வெந்துருச்சு. இப்போ இந்த கீரை இப்போ இதை எடுத்துடலாம். இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஆற வச்சுக்கலாம் கொஞ்ச நேரம். இப்போ வேற ஒரு வாணல்ல இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம். இதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விடுறேன். அப்புறம் இந்த எண்ணெய் காயட்டும். வெங்காய வடகம் இதுக்கு தாளிக்க போகிறோம். வெங்காய வடகம் போட்டு கொஞ்சம் கூடவே கொஞ்சம் உளுத்தம்பருப்பு சேர்க்குறேன். ஒரு 5-6 மிளகாய் எடுத்திருக்கேன். இதை பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்து நல்லா வறுத்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே வறுந்துருச்சு. இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ அடுத்ததாக நம்ம ஒரு மிக்சி ஜாரில் இந்த ஆறி இருக்கிற இந்த கீரையை நம்ம அதில் சேர்த்துக்குவோம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த ஆறிட்டு இந்த தாளிப்பு இதையும் அதில் சேர்த்துட்டு நம்ம நிதானமாக முதல்ல ஆரம்பத்தில் பல்ஸில் போட்டு அந்த மாதிரி திரும்ப எடுத்து கலந்து விட்டு இதை நிதானமாக அரைச்சிக்கணும். நம்ம மிக்சியில் அந்த மாதிரி அரைச்சி அரைச்சிட்டு வந்து காட்டுறேன். இப்போ அந்த மாதிரி இதை அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே ஒரு கரண்டி எண்ணெய் விடுறேன். நல்லெண்ணெய் தான். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தால் 1 வாரம் கூட இது நல்லா இருக்கும். இது சூடான சாதத்தில் இதை சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.